ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல் நம்ம பேசுவோம். எஸ், நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் எல்லாமே திரும்ப டீமா அசம்பிள் ஆயிருக்கோம். அண்ட் வந்த டைம்ல ஒரு சூடான ஒரு மேட்ச் இன்னைக்கு நடந்தது. வேர்ல்ட் கப்ல மேட்ச் நம்பர் 19 குரூப் பில இந்த மேட்சோடைய ரிவ்யூ நம்ம பண்ண போறோம். பட் இந்த மேட்ச் நடந்திருக்கு, இதோட ரிசல்ட் நம்ம இப்ப என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஆஸ்திரேலியா வித் ஜிம்பாப்வே தானே, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கோம், இதுல என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க வீடியோவை. பட் இன்னைக்கு அது நடக்கல. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வால்பேப்பர் மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்காங்க. எஸ், அது உண்மையிலே நடந்துருச்சு. ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஜிம்பாப்வே கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியாவை அடிச்சிருக்காங்க வேர்ல்ட் கப்ல. பெரிய ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய நான் இதான் பாக்குறேன். ஆனா இதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுடைய டீம் ரெடியா இருக்காங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஹாய், வணக்கம் வணக்கம். ஸோ சரியான ஒரு மேட்ச். ஆக்சுவலா நான் இந்த மேட்ச் நான் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். பட் சரண் பாரதி மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் சரண் சொன்னாரு ஃபீல்டிங் வேற மாதிரி இருந்தது. ஜிம்பாப்வேயோட ஃபீல்டிங்கால தான் ஆல்மோஸ்ட் அவங்க அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஈஸியா அப்படின்ட்டு. ஸோ பாரதி, நான் ஸ்டார்ட் பண்றேன். மேட்ச் பார்த்தியா எப்படி இருந்தது, என்ன ஃபீல் பண்ற? ஜிம்பாப்வே எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் அப்செட் நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவா. இங்கதான் நான் உங்களோட கருத்துல இருந்து நான் வேறுபடுறேன். இது ஃபர்ஸ்ட் அப்செட்ல ஏற்கனவே பாகிஸ்தான் வின் பண்ணதான் நான் ஃபர்ஸ்ட் அப்செட்டா பாக்குறேன். யுஏஇ பாகிஸ்தான் வின் பண்ணதை நான் ஃபர்ஸ்ட் அப்செட்டா பாக்குறேன். ஸோ அங்க யுஏஇ தான் வின் பண்ணிருக்கணும். ஸோ இது செகண்ட் அப்செட்டா நான் பாக்குறேன். ஸோ இங்க விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது. ஆஸ்திரேலியன் பேட்டிங் பவுலிங்கை விட பேட்டிங் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்டிங் லைனப்பா இருக்கு. ஸோ அவங்க 160 170 ஆர் 180 வரைக்குமே டார்கெட் பண்ணா அச்சீவ் பண்ண முடியும். அந்த பேட்டிங் லைனப் தான் பிளான்டா அந்த பிளான்டை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம விளையாடின கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, அதாவது ஸ்ரீலங்காவிலேயே பெரிய கிரவுண்ட். அந்த பெரிய கிரவுண்ட்ல ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, இந்தியாவில கம்பேர் பண்ணும்போதும் அந்த கிரவுண்ட் ஒரு பெரிய கிரவுண்ட். பிரம்மதாஸ் அந்த கிரவுண்ட் கொலம்போல இருக்க அந்த கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்க. அதோட கிரவுண்ட் இந்தியா பாகிஸ்தான் போற மேட்ச். ஆமா, எக்ஸாக்டா அந்த கிரவுண்ட்ல தான் விளையாட போறாங்க. சோ அங்க விளையாட போறாங்க. அங்க வின்னிங் ஸ்கோர் என்னங்கிறது உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிருக்கு. சோ மத்த டீம் மாதிரி 200+ அவங்க டார்கெட் பண்ணி அடிக்க போயிருந்தா கண்டிப்பா அவங்களுடைய விக்கெட்ஸ் சீக்கிரமாவே போயிருக்கும். ஏன்னா அந்த கிரவுண்ட்ஸ் கிளியர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அங்க அவங்க ரொம்ப டாக்டிக்கா அவங்க பிளே பண்ணிருக்காங்க. பிளே பண்ணதுல இருந்து அவங்க டாக்டிக்ஸ் கேம்ல என்ன பாக்குறோம்னா, அவங்க யாருக்குமே 6 அடிக்க பிளானே பண்ணல. The only 6 which came last over of the last ball. ஸோ அது வரைக்கும் அவங்க எங்கேயுமே 6 அடிக்கணும்ன்ற எய்மே இல்லை. ஸோ கேப்ஸை ஃபில் பண்ணாங்க அண்ட் பிகைண்ட் த விக்கெட்ஸ் நல்லாவே பிளே பண்ணாங்க. அண்ட் தென் சிங்கிள்ஸை ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் 50 அடிச்சாரு. அந்த பேட்ஸ்மேன் பெனட்டோட 50 நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பிலோ 60 ரன் ரேட்ல விளையாடுறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் 10 பால்ஸ் அந்த 20ல 100 ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் தென் அங்க இருந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அவர் ஒரு ரெண்டுல விக்கெட் கொடுக்காம 56 பால்ஸ்ல 64 ரன்ஸ் விச் சீம்ஸ் ஒன் டே கேம் மாதிரி நமக்கு ஃபீல் ஆனாலுமே, அந்த கிரவுண்டுக்கு which is well planned execution நான் பாக்குறேன். அண்ட் தென் அந்த இடத்துல அவர் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு முன்னால மல்மனாய், அவரோட நேம் எனக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இவங்கள இருக்கிற யாரோட பேரும் எனக்கு தெரிஞ்சு சிக்கந்தர் ராசா தவிர மத்தவங்க யாரோட நேமும் நம்மளால சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சிக்கந்தர் ராசா நமக்கு ஃபெமிலியர் நேம் அண்ட் ஃபெமிலியர் பர்சன். ஸோ அந்த இடத்துல அவர் ஸ்ட்ரைக் ரேட் 160ல பிளே பண்ணி அவர் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ்டா வச்சுட்டாங்க. அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பவர் பிளேல விக்கெட்டே விடாம பிளே பண்ணாங்க. ஸோ அந்த பேஸை ரொம்ப அழகா விளையாடினாங்க. அண்ட் தென் அவர் போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ரன்னபால் கேம் 116 or 150 அந்த ரன் ரேட்ல அந்த பர்ல் கேம் விளையாடினாரு. 30 balls 34 ரன்ஸ். அவருமே 4 fours தான் அடிச்சிருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே ஃபோர்ஸ்ல டீல் பண்ணாங்க. அங்க இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற அந்த வின்னிங் ரன்ஸ் 25 ரன்ஸ் 10 balls or 15 balls or 12 balls அந்த 25-30 ரன்ஸ் சிக்கந்தர் ராஜா அவங்களுக்கு பிளே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவர் சின்ன கேமியோ 13 balls 15 ரன்ஸ் அந்த கேமியோ பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த 25 ரன்ஸ் தான் இங்க வின்னிங் மார்ஜினாவே இருந்திருக்கு. ஸோ பார்த்தோன்னா ஜிம்பாப்வே வின் பண்ணது 23 ரன்ஸ்ல தான். ஸோ அது அவங்க நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு பிளான்டா 170 180 வின்னிங் ஸ்கோர் இன் பிரமுடா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன் அவங்க பிளான் பண்ணது. ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் எங்க இது பண்ணாங்கன்னா 170 we will chase it 17 overs or 18 overs மைண்ட் செட்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேயே அவங்களோட விக்கெட்ஸ் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் 6ல ஒரே ஒரு 6 மட்டும் அடிச்சாரு. 4 balls 8 runs 200 ஸ்ட்ரைக் ரேட்டா இருந்தாலும் ஜஸ்ட் 8 runsல அவர் அவுட். அண்ட் தென் கிரீனுக்கு பேட் லக்.
இன்சைட் எட்ஜ் அன்னைக்கு டிராப் ஆகுது பால், அண்ட் தென் நான் கீப் பண்றதுனால எனக்கு நல்லாவே தெரியும் இன்சைட் எட்ஜ், அண்ட் தென் அவர் வந்து நல்லாவே அந்த கேட்ச் எடுத்தாரு. அங்க இருந்து டிம் டேவிட்டோட கேமே நமக்கு தெரியும். ஒரு 10 balls 20 balls அப்புறம் அவரோட கேமை ஃபினிஷ் பண்ற லெவல்ல தான் அவரோட ஆர்சிபி பிளேயர், ரைட்? அங்க இருந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 4th விக்கெட்டா ஹெட் அவுட் ஆயிட்டாரு. ஹெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 113 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடினாரு. ஆனா அவரால் ஸ்டேபிளா நின்று கேம் வந்து த்ரூ அவுட் கொண்டு போக முடியல. அங்க இருந்து மேக்ஸ்வெல் அண்ட் ரென்சார் அவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரன்னபால் பார்ட்னர்ஷிப்பா இருந்தா கூட, பட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து லாஸ்ட் 5 overs கேன் டார்கெட் அண்ட் கம்ப்ளீட் த கேம்னு. ஸோ அந்த மாதிரி தான் கேம் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வந்து பேக் த்ரூ எடுத்து ஸோ அங்க 2 விக்கெட் அவங்கள வந்து பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸா விக்கெட்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ராடினரி கேட்ச், அவரோட நேம் எனக்கு சரியா தெரியல, சமோன் ஹூ டுக் த கேட்ச் ஆஃப் டோனி மொன்யோங்கா, அந்த கேட்ச் வந்து சரியா எக்ஸ்ட்ராடினரி கேட்ச். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட ஃபீல்டிங் சைடு எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஸோ அது இல்லாம சிக்கந்தர் ராசா நல்ல ஒரு நல்ல பவுலரு, பட் அவரால் 2 overs மேல போட முடியல. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்ல வந்து அவர் வெளியே போயிட்டாரு. பட் அது வந்து பெரிய பேக் போவா இருக்கும்னு நினைச்சேன் நானு. பட் அங்க வந்து அவர் ரொம்ப அங்க இருந்து பவுலிங்கோட சேஞ்சஸ், அவங்களோட பவுலிங் சேஞ்சஸ், அண்ட் தென் வந்து அந்த முசர்பானி அவரோட 4 wickets அண்ட் ஈவன்ஸோட 3 wickets இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாவே அவங்க மேனேஜ் பண்ணாங்க. ஸோ பவுலிங் சேஞ்ச், பேட்டிங், சென்சிபிள் பேட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங், இது 3மே சேர்ந்து இந்த கேமை வந்து ஜிம்பாப்வேக்கு வந்து சூப்பரா பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் மொத்த கேமே முடிச்சிட்டேன். இதுக்கு மேல எங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்டே கிடையாது, தெளிவா சொல்லி முடிச்சிட்டேன். பாயிண்டே இல்லைனாலும் இருக்கிற பாயிண்ட் வச்சு பேச சார். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தோம், ஜிம்பாப்வே வந்துட்டு யூஏஇன்னு நினைக்கிறேன், அவங்கள போட்டு லிட்டரலா வந்துட்டு டாமினேட் பண்ணி தான் உள்ள வந்தாங்க பொசிக்கிட்டு. ஸோ அப்பயுமே வந்துட்டு ஃபீல்டிங் சூப்பரா இருந்தது. அண்ட் செகண்ட் மேட்ச் இன்னும் வந்துட்டு ஃபீல்டிங்ல வந்துட்டு தனியா ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபீல்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் கைவிட்டா கூட ஃபீல்டிங்ல வந்து வின் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பத்தி நான் நினைக்கிறேன், அவங்க ஃபீல்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஷூரா அவங்க ரன் சேவ் பண்ணதை தாண்டி நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பவுண்டரி சிக்ஸஸ்மே ஜெர்சி நம்பர் 8 ஒரு சப்ஷூட் ஃபீல்டர்னு நினைக்கிறேன், சரியான ஒரு ஃபீல்டிங் சேவ். மேக்ஸ்வெல் ஷாட் அது போன சாம்பியன்ஸ் வேர்ல்டு கப் சம்பவம், அதில் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட மேக்ஸ்வெல் அடிப்பார் இல்லையா, அந்த மேட்ச் இதுமாரி இந்த மேட்ச் ஆகும்னு கொஞ்சம் போக எதிர்பார்த்துக்கிட்டே போனேன். ஆனால் இவங்க ஃபீல்டிங் செட்டோ சரி, எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. ஆப்கானிஸ்தான்ல முஜிபுர் ரஹ்மான் தான் நினைக்கிறேன் அந்த கேட்சை விட்டது, சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கேட்சை மிஸ் பண்ணதால தான் அந்த 200 ஷோரா பிடிச்சிருந்தா என்னாரும் நம்ம தான் அந்த வேர்ல்டு கப் வின் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் ஷோரா வேற லெவல் கேட்ச். நான் ஆக்சுவலா சொல்லணும்னா தஷிங்கா முசிக்வா சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜிம்பாப்வே, எக்ஸ்ட்ராடினரி 2 கேட்ச் பிடிச்சாரு. 2மே நல்ல கேட்ச், டீசன்ட் கேட்ச், டிராப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த தஷிங்கா முசிக்வான்றவர் அந்த வாரிஷர்ஸோட கேட்ச், டோனி மொன்யோங்கா ஒரு ஃப்ளையிங் கேட்ச். கிளென் பிலிப்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி பிடிக்க முடியுமா, நானும் பிடிக்கிறேன்னா எக்ரி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 seconds ஏர்ல இருந்த மாதிரி இருந்தது, செம்ம கேட்ச். அதே மாதிரி ஃபீல்டிங் எஃபோர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 runs அதிலே அவங்க ஷோரா சேவ் பண்ணியிருப்பாங்க. 6 ஒரு 2 6 சேவ் பண்ணாங்க. ஒரு 6 வந்து பவுண்டரி லைன் மிதிச்சிட்டாங்க, ஒரு 6 வந்து மேக்ஸ்வெலோட 6 தான் அது சேவ் பண்ணி 3 runs தான் ஆனாங்க. அங்கேயே 3 runs சேவ். அந்த மாதிரி நடுவில் அங்கங்க சிங்கிள்ஸ் கட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். கிளென் மேக்ஸ்வெல்ல ஒரு 96 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட வச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாரு என்ன மாதிரியான ஃபீல்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வேற லெவல்ல இருந்தது. அதே மாதிரி நல்லா ஆடின மெட் ரென்ஷா, ஒரு பேட்ல பட்டுச்சு, பட் இருந்தாலும் பால் தெரிச்சுக்கிட்டு போச்சே தவிர ஸ்ட்ரைட்டா போய் ஃபீல்டர் கையில தான் உட்காந்துச்சு. எல்லா பாலுமே சிங்கிள்ஸா சரி டபுள்ஸ் தான். அந்த அளவுக்கு ரன்னுமே அவங்க கொடுக்கவும் இல்லை, நல்ல த்ரோ எல்லாமே வந்து இந்த வைட் ரேஞ்ச் த்ரோவோ அந்த மாதிரி த்ரோலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெம்ஸ் த்ரோ தான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தது, ஃபீல்டிங்ல குறைய சொல்ல முடியாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேட்ச் வின் பண்ணது ரீசன் பேட்டிங் பவுலிங் 2மே கிடையாது, ஃபீல்டிங் தான். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. கண்டிப்பா இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் கேட்சஸ் இருந்தா இவங்க டீம்ல இருந்து ஒரு 3 கேட்சாவது வந்துரும் நினைக்கிறேன். டாப் 5ல டாப் 3 கண்டிப்பா இருக்கும். ரமன், நான் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஆஸ்திரேலியா பேட்டிங் பத்தி கொஞ்சம் பேசுவோம். பேட்டிங் வந்து எங்க கோட்டை விட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டார்ட் பிளேஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டாங்க. டிம் டேவிட்லாம் திரும்ப உள்ள வந்துட்டாரு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்துட்டு பெரிய ஸ்கோர் கூட இல்லை, இவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு 169
39னா துண்டா ஒரு 17-18 ஓவர்ஸ்ல அடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்க தப்பு பண்ணாங்க? பேட்டிங் எப்படி பாக்குறாங்க அவங்க பேட்டிங்? நான் ஆசிஸ் பேட்டிங் பார்த்தேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, செம ஸ்டார்ட் அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனா 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்தாங்க டிராவிஸ் ஹெட், அவரு கொஞ்சம் எடுத்துட்டு போனாரு. பட் ஆனா அவராலையும் முடியல. நெக்ஸ்ட் 2 பேர் வந்தாங்க, கிரீன் அப்புறம் டிம் டேவிட். ரெண்டே பால் தான் வந்தாங்க, 2 பேர் டக் அவுட். மொத்தம் 29 ரன்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க மேக்ஸ்வெல் வந்தாரு. மேக்ஸ்வெல் வந்து எடுத்துட்டு போனாரு, மேட்ச் எடுத்துட்டு போனாரு. கடைசியில அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாருன்னா ரொம்ப அவர் ஓட விட்டாங்க. டபுள்ஸ் சிங்கிள்ஸ், பெரிய கிரவுண்டு, டபுள்ஸ் சிங்கிள்ஸ் ஓட விட்டு அவர் ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டாரு. ட்ரெயின் ஆகி நான் அடிக்கிறேன் பாரு 6 அப்படின்னு நினைச்சு அடிச்சாரு ஒண்ணு. அதையும் தடுத்துட்டாரு ஒருத்தர் பவுண்டரி லைன்ல. தடுத்து விட்டு திருப்பி நான் அடிக்கிறேன் பாருனா கேட்ச். கிளென் மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஆடி நானும் பார்த்ததே கிடையாது. 32 பால் 31 ரன்ஸ்லாம் அவர் டெஸ்ட் மேட்ச்ல கூட ஆட மாட்டாரு. T20ல இந்த ஒரு சேனலை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் அடி மட்டும் இல்ல, கடைசி இடியும் இதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட அவங்க ஃபைட்டை பிடிச்சிட்டாங்களா இல்ல பாரதி என்ன நினைக்கிறேன், திரும்ப சூப்பர் 8 குள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கா இந்த குரூப்ல இருந்தீங்க? ஆக்சுவலா அதுதான் நான் கேட்க நினைச்சேன். குரூப் B-ல இருக்காங்க இவங்க. நம்ம அந்த குரூப் B-ய பார்க்கும்போது குரூப் B இருக்கிறதுலே வந்து நல்ல செட் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுல இருந்து சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் B தான். நாம என்ன நினைச்சிருப்போம், ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க, ஸ்ரீலங்கா செகண்ட் முடிப்பாங்க. நமக்கு ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனல் சூப்பர் 8 கேம்ல ஒண்ணு சென்னையில கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலா அந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனா நீங்க என்னன்னா கேம் இவங்க டேபிளே வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. இப்போ ஜிம்பாப்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்ச்ல ஒன்னு அயர்லாந்துக்கும் ஒன்னு ஸ்ரீலங்காக்கு இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே, ஒருவேளை ஜிம்பாப்வே வந்து அயர்லாண்டோட வின் பண்ணிட்டாங்கன்னா ஜிம்பாப்வேக்கும் ஸ்ரீலங்காக்கு இருக்கிற மேட்ச் வந்து யார் ஃபர்ஸ்ட்ங்கிறத டிசைட் பண்ற கேமா இருக்கும். அந்த போல் யார்ல ஃபர்ஸ்ட் வராங்க, அந்த டேபிள்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்ற கேமா இருக்கும். சோ இங்க இருந்து பார்க்கும்போது வந்து 2 ரேட்லயும் அவங்க நல்ல மேல இருக்காங்க. சோ ஜிம்பாப்வேயோட ஒன்லி கேம் வந்து அயர்லாண்டை வின் பண்ணா போதும். பட் இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தோம்னா ஒரு கேம் ஸ்ரீலங்காக்கு இருக்கு, ஒரு கேம் வந்து ஓமன்ல இருக்கு, ஓமன் கூட இருக்கு. ஸ்ரீலங்காவோட கேம் இன் ஸ்ரீலங்கா, ஐ திங்க் இன் ஸ்ரீலங்கா தான் நினைக்கிறேன். சோ வந்து அவங்க அது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கேமா அவங்களுக்கு மாறப்போகுது. ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்காவை எப்படி வின் பண்ண போறாங்க, அண்ட் தென் ரன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும். ஓமனோட மேட்ச் வந்து ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி அங்க செகண்ட் பிளேஸை பிடிக்கிறதுக்கு ஓமன் கிட்ட. ஸோ இந்த மாதிரி கேம் பிளான் அவங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். ஸ்டில் வந்து இந்த கேம் இந்த டோர்னமெண்ட்ல அவங்க இருக்கணும்னா. மற்றபடி பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே தான் இப்போ வந்து பார்த்தோம்னா கேம் நல்ல சான்சஸ் இருக்கிற டீமா நான் பாக்குறேன். ஓகே, சோ சரண் அப்படியே உங்ககிட்ட வரேன். ஆக்சுவலா அந்த பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆக்சுவலா நேத்தன் எல்லிஸ், ஜாம்பா 2 பிரீமியம் பவுலர்ஸ், 2 பேருமே விக்கெட்லெஸ்ஸா போனதுதான் ஒரு மேஜர் டிராபேக் தான் இந்த ஸ்கோருக்கு. ஆக்சுவலி நேதன் எல்லிஸ் நல்லாவே போட்டாரு. நடுவுல 1-2 ஒரு ஓவருக்கு ஒரு பால், 2 பால் அந்த மாதிரி லூஸ் பால்ஸ் வச்சே தவிர ஃபைனல் ஓவருமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவரோட 4th ஓவர் வந்து லாஸ்ட் பால்ல தான் 6 அடிச்சிட்டாங்க. ஏன்னா 28 ரன்ஸ்ல அவரோட எக்கனாமிக் கம்மியா தான் இருந்திருக்கும். நேதன் எல்லிஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டாரு. நடுவுல 1-2 பால் தான் மிஸ் பண்ணாரு. ஆடம் ஜாம்பாவுமே வந்த பால்ல இருந்து தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு டாட் பால்ஸ் ஜாம்பா ஓவர்ல வந்துச்சான்னு தெரியல. ஆனா நேதன் எல்லிஸ் ஓவர்ல டாட் பால்ஸ் நல்லாவே பிளே பண்ணாங்க. ஆனா எனக்கு என்னன்னா தேவையே இல்லாம மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஓவர் பவர் பிளே. அதான் இப்ப நான் சொல்ல வந்தேன், நடுவுல எதுக்காக மேக்ஸ்வெலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அது வந்துட்டு அவங்க ஒரு மேண்டேட்டரி மாதிரி ஒண்ணு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா நம்ம செஞ்சவன எங்க கடமை அப்படின்னு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் கோல் கொடுக்குறது அந்த ரோஹித் சர்மா விக்கெட்ல இருந்து எல்லா வாட்டியும் அது கிளிக் ஆகுமா, ஏதோ ஒரு வாட்டி அவனுக்கு கிளிக் ஆயிடுச்சு. ரமன், அப்படியே அவங்க கிட்ட வரேன். ஆக்சுவலா டிராவிஸ் ஹெட்டோட கேப்டன் இது எப்படி பாக்குற? மேபி அந்த கேப்டன்சி ஒன் ஆஃப் த லெட் டவுனுக்கு ஒரு மெயின் காரணமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா டிராவிஸ் ஹெட் கேப்டன்சி இல்லாதப்போ செம்மையா அடிச்ச மாதிரி தோணுச்சு. பட் ஆனா இப்போ சுத்தமா அடிக்காத மாதிரி இருக்கு. எனக்கு டிராவிஸ் ஹெட் நான் கேப்டனா எங்கேயுமே அவங்க பிரான்சைசி பிக் பேஷ்ல கூட நான் பார்த்தது இல்ல. ஒரு ஸ்டாயினிஸ் மாதிரி பிளேயர்லாம் இருக்காரு. அவர் வந்து மெல்போர்ன் ஸ்டாஃப்லாம் கேப்டன் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. ஏன் டிராவிஸ் ஹெட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, அது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல்லும் 2 ஆதி காலத்து பிளேயர்ஸ் இருக்காங்க. அங்க போகாம ஸ்ட்ரைட்டா டிராவிஸ் ஹெட் கிட்ட போயிட்டாருன்னு தான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுவும் எடுத்தோடனே வேர்ல்ட் கப்ல கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி பண்ணுவாரு, ஒரு ஹை பிரஷர் டோர்னமெண்ட் ரைட்டா. அவங்க கேம்பெயின் எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா முடிஞ்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜிம்பாப்வே அண்ட் ஸ்ரீலங்கா தான் அடுத்து அந்த பிரசிடிங் சூப்பர் 8ல வருவாங்க நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். அது எப்படி இருக்கு சொல்றது, தமிழ் படத்துல எல்லாம் முடிஞ்சு பயிற்சி எல்லாம் முடிஞ்சு கடைசியா போலீஸ் வந்து ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, பால் ஊத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறமா ஸ்டீவ் ஸ்மித் வந்து என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தோணுது. பட் அது வர்றது ஒரு வகையில பிக் பூஸ்டா தான் இருக்கணும். அது ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நல்ல ஒரு பிளேயர், ஸ்மித் ஒரு நல்ல பிளேயர் தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவரை ஏன் இக்னோர் பண்ணாங்கன்னு தெரியல. மேட்ச் ரென்ஷாலாம் வச்சிருக்காங்கன்னா ஸ்மித் இருக்கலாம், தப்பு இல்ல.
அந்த ஜாஷ் இங்கிலீஷ் எனக்கு பாரதி ஒரு பெரிய லெட் டவுன் மாதிரி எனக்கு தெரியுது. அவரு அந்த ஐபிஎல் ஃபைனல்ல ஒரு குவிக் ஃபயரா அடிச்சாரு 30 something. பட் அதை தவிர நான் எங்கேயுமே ஒரு பெருசா அடிச்சு நான் பாக்கல. டெஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு ஒத்துக்கிறேன் ஆஷஸ்ல. பட் லிமிடெட் ஓவர்ஸ்ல அவர் என்ன பண்ணாருன்னு நினைக்கிறேன். பெருசா எந்த கேமும் தனியா நின்று வின் பண்ணியோ இல்ல வின்னிங் நாக் மாதிரி எதுவும் அவர் பெருசா இது வரைக்கும் விளையாடல. பட் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் தேவைப்படுறாரு டாப்ல. வார்னருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் செட் ஆச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. நீங்க எல்லாருமே ஸ்டீவ் ஸ்மித் வந்து நல்ல பேட்ஸ்மேன் சொல்றீங்க. ஸ்டீவ் ஸ்மித் நல்ல பேட்ஸ்மேன் ஓடிஐ அண்ட் தென் டெஸ்ட் மேட்ச்ல. T20 ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தெரியறதுக்கு ஒரே ரீசன் பாபர் அசாம். ஏன் பாபர் அசாம் சொல்றேன்னா, பாபர் அசாமோட ஸ்ட்ரைக் அங்கதான் வந்து அவர் வந்து ஒரு T20 பிளேயரா நமக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அங்க பாபர் அசாம் வேற ஒரு பேட்ஸ்மேனா இருந்திருந்தாருன்னா ஸ்டில் வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஓடிஐ பேட்ஸ்மேன் தான். ஸ்டீவ் ஸ்மித் எக்ஸ்ட்ரானரி பேட்ஸ்மேன், அதுல இருந்து நான் எதுவுமே சொல்ல. பட் அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து இப்போ இருக்கிற கேம் இப்போ வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, பவர் பிளேல 20 balls 50, 18 balls ஒரு 50, அண்ட் எண்ட்ல ஒரு 25 balls 26 balls. சின்ஸ் வந்து ஃபீல்டிங் வந்து ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கும், அதனால வந்து ஒரு 25 balls இல்ல 26 balls ஒரு 50. ஸோ இந்த ரெண்டு கேப்பபிள். அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் விடலைன்னா அங்க இருந்து கேமை கொண்டு போய் பினிஷ் பண்ற ஒரு பேட்ஸ்மேன். இந்த மாதிரியான T20 கேம் மாறிடுச்சு. ஸோ அது 120 balls இருக்கா, அதுல வந்து 2 பேர் 20 balls 50, அங்க 100 run கால்குலேட்டட், 40 balls அவுட். மீதி இருக்கிறது 80 balls. அந்த 80 ballsல நீங்க ஒரு 120 ஆடணும். அங்க ஒரு 120 ஆனீங்கன்னா 220 கேம். 200 above and 220 அது வின்னிங் நாக்கா மாறுது. ஸோ இதை இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்காங்க எல்லா டீமுமே. நம்ம டீம்லயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது அந்த கேம்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த கேம் இல்லாத எல்லா டீம்ஸுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல சொல்ல என் மண்டையில இருந்து மொத்தம் மேக்ஸிமம் பிரிஞ்சு காகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏதோ ரொம்ப போயிட்டு சோ இங்க கூட ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கலாம். அவங்க 2 பேருமே மேக்ஸ்வெல் வந்து அந்த ரேன்ஜோ வந்து கேம் நல்லா கொண்டு போயிட்டாங்க. லாஸ்ட்ல 4 ஓவருக்கு 45 run தான். அந்த 3 ஓவருக்குமே 40 run தான். 3 ஓவருக்கு 40 run. நீ வந்து 18 balls 18 into 2 எவ்வளோ? 36 runs. 36 runs 40 runs நீ அடிக்கணும். ஸோ நீ 2 கன்வெர்ட் பண்ணியிருந்தா எங்கிருந்தோ ஒரு வைடோ இல்ல ஒரு நோ பாலோ கிடைச்சிருக்கும். இல்லைன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 or 2 பவுண்டரிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க கேமை 6 அடிச்சுதான் நான் முடிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கேம் முடியவே முடியாது. நீங்க அங்க எவ்வளவு 2s அந்த நீங்க எவ்வளவு பால்ஸ் நீங்க எவ்வளவு அழகா வந்து கன்வெர்ட் பண்ணிருந்தீங்கன்னா, சிங்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா மேட்ச் ஆன் ஹேண்ட் ஈஸி வின். ஈவன் தோ லாஸ்ட் 3 overs 36 runs 40 runs and 18 balls-னா நீங்க எல்லா பாலும் 6 அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 or 2 பவுண்டரிஸ் தான் ரெக்வயர்டு. நீங்க எல்லா பால்ஸும் அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல நீங்க வந்து அடிச்சுட்டு 2s கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா கேம் வந்திருக்கும். லாஸ்ட் 2 overல 6 balls 15 runs பேட்டிங் டீமோட கேம் அது. நீங்க அதை அப்படி எடுத்துட்டு போயிருந்தா இவங்க வந்து கேமை வின் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்களுடைய கேப்டன் சொன்ன மாதிரி அவங்களே ப்ரெஷர் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அங்கதான் வந்து கேமே போச்சு. இல்ல நான் என்னன்னா அந்த ஜிம்பாப்வே பவுலிங் கார்டு பாத்துட்டு இருந்தேன். ஜிம்பாப்வே பவுலிங் கார்டு அதுல அந்த நோட் பண்ணதுனால போன மேட்ச் அந்த ரிச்சர்ட் நகரவா அவன் விளையாடி இருக்கான். இங்கரவா என்னவோ அவன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ, இங்கரவா நகரவா. இந்த மேட்ச் கரெக்டா டாக்டிக்கல் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. கரெக்டா இந்த கிரவுண்டுக்கு வந்து எனக்கு பின்னாடி நம்ப அதிகமா வேணும்னு சொல்லிட்டு நகரவா உட்கார வச்சுட்டு நகர்ந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவுலர் ஸ்பின்னர்ஸை கரெக்டா இறக்கி கரெக்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி இருக்கு. அது எப்படி பாக்குறாங்க பவுலிங் அட்டாக்? ஆமா, நிஜமாவே அவங்க பவுலிங் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா வந்து யாக்கரா போட்டுன்னு இருக்காரு ஒருத்தர். கரெக்டா வெளியவே போடுறாங்க, வைட்லயே போடுறாங்க, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ரொம்ப ஆசிஸ வந்து ரொம்ப திணற வச்சிட்டாங்க நிஜமாவே. ஆசிஸ்ன்னு சொல்லும் போது தரல ரொம்ப எப்படி அவங்க ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்காங்களா என்னன்னா, நம்ம இப்படிதான் ஆரம்பிப்போம், எப்படியும் உள்ள போயிருவோம், எப்படியும் செமிஃபைனல் போயிருவோம், அந்த மாதிரி இருக்காங்களா? இன்னும் அந்த தெனாவட்டி தான் இருக்கா? நான் ஆசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களோட பி டீம் தான் இது. மெயின் டீம் இன்னும் வரல. மெயின் டீம் வந்து இருந்தா இந்நேரம் ஜிம்பாப்வேல அப்படியே கதி கலங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும். மெயின் டீம் இல்ல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது எனக்கு பர்சனலா ஆசிஸ் பிடிக்கணும், அதனால நான் சொல்றேன். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்லலாம் டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் அங்க இருந்து. அவங்களுக்கு திமிர் இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்பல. திமிர் இருக்கலாம், ஷோரா தான் போவாங்க. இல்ல அது நீ சொல்லு பாரதி. அது என்ன நான் கேட்க வந்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங்கோட இதுவை வந்து அவங்க வந்து செகண்ட் செட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அவங்க டெவலப் பண்ணவே இல்லை. ஒரு பேட் கமின்ஸ் அண்ட் தென் வந்து இவர் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க்ஸ், இவங்க 3 பேர் எக்ஸ்ட்ரார்டினரி பவுலிங். ஹேசல்வுட், ஸ்டார்க் அண்ட் தென் கமின்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் எக்ஸ்ட்ரார்டினரி பவுலர்ஸ். அந்த எக்ஸ்ட்ரார்டினரி பவுலர்ஸை ரீஃபில் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து மேட்ச் பண்றதுக்கோ இன்னொரு பவுலிங் அட்டாக்கை அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ இதுதான் ரீசன். இப்போ நமக்கு ஒரு பும்ரா இல்லைன்னா சிராஜ்,
ஒரு அர்ஷதீப் இல்லைன்னா ராணா. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து பேக்கப்ல பவுலர்ஸ் இருக்காங்க. டக்குன்னு ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்டிங் வேணுமா நமக்கு செகண்ட் செட்ல இருந்து வில் மேட்ச் த சேம் எபிலிட்டி. ஸோ அது நமக்கு கிடைக்கும் போது நெக்ஸ்ட்ல செகண்ட் ஆர்டர் செகண்ட் டீம் ஆர் பி டீம் ஆர் சி டீம் எனி டீம் வில் வின் மேட்சஸ். ஸோ அந்த வந்து அவங்க இவங்கன்னு இல்லை, நிறைய டீம்ஸ் நான் பாக்குறேன், இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸோ நியூசிலாந்து, இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு டீம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் செட் ஆஃப் டீம் நல்லாவே டெவலப் பண்ணவே இல்லை. ஸோ அங்க மிஸ் பண்ணதுனாலதான் ஒரு மெயின் பிளேயர் இன்ஜுரி ஆனா செகண்ட் பிளேயர் அந்த இடத்த ஃபீல் பண்றதுக்கான ஒரு பிளேயர் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆக்சுவலி இப்போ இருக்க பென் ராஷோ, நேத்தன் எலிசோ அவங்க செகண்ட் செட் ஆஃப் பவுலர்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்ததால இப்போ இவங்க அந்த ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அது கூட மேட்ச் ஆகல. அது மேட்ச் ஆகாதால கிளிக் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேடணும்னா அவங்க இன்னும் ஒரு 3-4 வருஷம் கேப் எடுத்துட்டு தான் வரணும் அந்த மாதிரியான செட் ஆஃப் பவுலர்ஸ் வரது. ஏன்னா இப்போ இருந்த மிச்சல் ஸ்டார்க்கோ, எஸ்எல்ஓட்டோ, பேட் கமின்ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தா அவங்க எப்படி விளையாடிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இனிமே தான் அவங்க அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும். அந்த அளவுக்கு இன்னும் கொண்டு வரலதான் ஷோட ஒத்துக்கிறேன். இது நான் ஏஜ்லூட் பாயிண்ட் சொல்ல வந்தேன். நான் சொல்றேன், ஏஜ்லூட் வந்து எனக்கு ஈக்குவல் டு பும்ரா நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது வந்துட்டு நான் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா சொல்ற மாதிரி இருக்கும். பும்ரா தான் இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு இன்னமும் அதாவது ஒருத்தன் வந்தா கப்பு ஜெயிச்சு கொடுக்குறாரு பும்ரா ஃபைனல்ல. இவர் இருக்காரு சொல்லி மேட்சுக்கு மேட்ச் டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஐபிஎல் தான் இருக்கு, சொல்றது ஐபிஎல் தான். பட் ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன். எல்லா இடத்துலயுமே ஒருத்த கூட வந்து அடிக்க முடியாத மாதிரி ஒரு பவுலிங் போட்டு ஒரு கப்பு வாங்கி கொடுத்தாருன்னா நான் அப்படியே ஒரு பும்ராக்கு ஆஸ் குட் அஸ் ஈக்குவலா தான் நான் பாக்குறேன். மேபி அது கொஞ்சம் ஒரு டெஸ்ட் பிளேயரா இருக்கிறதுனால டெஸ்ட் பிளேன் கரெக்டா போட்டு விடுறதுனால அந்த கண்டிஷன் சூட்டபிளா இருக்கலாம். பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவோட பும்ரா அவுட். இல்லைண்ணா நீங்க டெஸ்ட் மட்டும் மீன் பண்ணீங்கன்னா வைங்களேன், இதே டெஸ்ட்ல பொலாண்ட் போட்டு தான் இருக்கான். பட் பொலாண்டால T20 அந்த அளவுக்கு ஆட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கேள்வி கொடுத்தான். ஆனா அந்த ஜோஸ் ஹேசல்வுட் அவரோட ஹைட், அந்த ஹைட் அவரோட ரீச் இருக்கு பாருங்க. ஐயோ அந்த ரீச் பால் எங்க போய் எங்க ஆடுறதுன்னு தெரியல சத்தியமா. அதுவும் புதுசா நான் சிஎஸ்கே ப்ராடக்ட் அது சிஎஸ்கேல இருந்து தான் நாங்க அனுப்பிச்சு அங்க அனுப்பிச்சு விட்டுருக்கோம். நீங்க அப்படி பாருங்க, எதுக்கு நீங்க அது சொல்ல அப்படி பார்த்தா 2016 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சீரீஸ் இந்தியா கிட்டதான் அவன் டெபியூட் நினைக்கிறேன். டெஸ்ட் ஃபர்ஸ்ட் சீரீஸே வந்து முது எலும்புலாம் உடச்சிடலாம். பும்ரா தான் பாவம். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ நம்ம பண்ணி பேசணும். ஆஸ்திரேலியா இனிமே அவங்க விதி அவங்க கையில ஆல்மோஸ்ட் ரெண்டு தான் எனக்கு தோணுது. ஜிம்பாப்வே இதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்கா போவாங்கன்னு எனக்கு நல்ல பிலீஃப் இருக்கு. சூப்பர் 8 நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருவாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ்.